தேவனுடன் உறவை பலப்படுத்திக் கொள்வார்கள். நீதிமொழிகள் 14:1. புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள், புத்தியில்லாத ஸ்திரீயோ தன்னுடைய கைகளினால் அதை இழுத்து போடுகிறாள். இந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டு பொருளாதார ரீதியில் சமமான நிலையில் உள்ள 2 கிறிஸ்தவ குடும்பங்களை கொண்ட ஒரு சிறு நாடகத்தை நாங்கள் இன்று படிக்க உள்ளோம். குடும்பம் 1 மேடம் ரூத், புத்தியுள்ள ஸ்திரீ. குடும்பம் 2 மேடம் ஜான்சி ராணி, உலகப்பூர்வ வாழ்க்கையை வாழும் ஒரு கிறிஸ்தவ ஸ்திரீ. மேடம் ரூத் அவர்கள் சந்தோஷமாக தேவனை துதித்துக் கொண்டே வேலை செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது கண்காணி அவரை நோக்கி வந்தார். புதன்கிழமை செவ்வாய்க்கிழமை நம்ம ப்ராஜெக்ட் எல்லாம் செவ்வாய்க்கிழமை வெளியாகணும். அதனால இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நீங்க வேலை செய்யணும். சாரி மேடம், எனக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் சேர்ச்சிக்கு போகணும். ஞாயிற்றுக்கிழமை என்னால் வர முடியாது. நீங்க சொல்ற மாதிரி நான் திங்கக்கிழமை உங்களோட அந்த உடனே நான் செஞ்சு கொடுத்தேன். இப்போ நீங்க 3 நாள் கஷ்டப்பட்டு வேலை செய்வீங்க. அந்த 3 நாள் சம்பளம் உங்களுக்கு 1 நாள்ல கொடுக்கப்படும். அதனால நீங்க இந்த வாரம் ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமையாவது வேலை செய்வீங்க. மேடம், என்னோட நாள் ஞாயிற்றுக்கிழமை. அந்த நாளை நான் வேலைக்கு நான் வரல. அந்த நாளை நான் விட்டு கொடுக்க முடியாது. நான் சேர்ச்சிக்கு போகணும். உங்களோட வேலையை நான் திங்கக்கிழமை செஞ்சு தரேன். சாரி, எனக்கு தெரியாதால எங்களுக்கு என்னன்னு சொல்லுங்க. ஆனா எனக்கு தெரியாத செவ்வாய்க்கிழமை எல்லா ஜாமானும் வெளியாக்கணும். Yes, madam. ரூத், அந்த மனுஷன் வெளியிட்டு போறாங்க. திடீர்னு ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு வர சொல்றாங்க. நான் எப்படி வர்றது? வரலையா? தெரியுதான் ஞாயிற்றுக்கிழமை நான் சேர்ச்சிக்கு போவேன். திடீர்னு ஓடுறது ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்யறாங்க. என்ன ஞாயிற்றுக்கிழமை 3 பேர் கொடுக்குறாங்க. அதெல்லாம் நம்ம உங்களுக்கு எனக்கு 5 பேர் கொடுத்தா கூட வேண்டாம். ஏன் நீங்க சபைக்கு ஞாயிற்றுக்கிழமை போறீங்களா? பாச உங்களுக்கு 3 நாள் சம்பளம் கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு இப்படி எல்லாம் எக்ஸ்ட்ரா சேர்த்து வச்சுக்கிட்டாங்கன்னா நாளைக்கு நம்மளுக்கு தேவைப்படும். பிள்ளைங்க திடீர்னு அது வேணும் இது வேணும்னு கேக்குறாங்கல்ல, அப்புறம் அதெல்லாம் எப்படி வீட்டு காடி நல்ல ஜிகி ஜிகின்னு இருக்கிறோம்ல, அதுக்கு நம்ம கொஞ்சம் மாதிரி சேர்த்து வச்சுக்கணும். புத்தியோட நடந்துக்குங்க. இல்ல மேடம், நீங்க சொல்றது மாதிரி நம்ம செஞ்சோம்னா என்னோட ஆத்மா என்ன நிலைமை ஆகும்? சம்பாதிக்கிறோம். நீங்க சம்பாதிச்சு நல்லா இருக்கிறது ஆண்டரோட கிருபை தான். அதனால நான் ஞாயிற்றுக்கிழமை சேர்ச்சிக்கு போறேன். நம்ம சம்பாதிக்கிறோம். ஆனா நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன வேணும் நம்ம சேர்த்து வைக்கிறோம். பிள்ளைங்களோட ஆத்மாவுக்காக நம்ம என்ன சேர்த்து வச்சிருக்கிறோம்? பிள்ளைங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சபைக்கு முன்மாதிரியா இருந்தா தான் நம்ம பிள்ளைங்க நமக்கு பின்னால வருவாங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன சேர்த்து வைக்க போறோம்னா அவங்க ஆத்மா அழிஞ்சு போகாம இருக்கிறதுக்கு நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம முன்மாதிரியா இருக்கணும். அப்படின்னா நீங்க வர மாட்டீங்களா ஞாயிற்றுக்கிழமை? இல்ல இல்ல, நான் வரல. சரி சரி. 1 மணி நேரம் கழித்து மேடம் ஜான்சி ஆழமாக சிந்தித்த பிறகு மனம் மாறி மேடம் ரூத்திடம் மறுபடியும் சென்றார். சிஸ்டர், சொல்லுங்க ராணி. நீங்க சொன்னதை நான் யோசிச்சு பார்த்தேன். உண்மைதான் சிஸ்டர். வேலை வேலை வேலைன்னு ஓடுறோம். ஆனா நம்ம என்ன செய்ய போறோம்? நம்மளோட காலங்கள் முடிந்த பிறகு நம்ம பிள்ளைங்க கர்த்தருக்குள்ள எப்படி இருக்க போறாங்க? என் பிள்ளைங்க பாருங்க, 2 பசங்க எப்ப பார்த்தாலும் அந்த கோவால கடையிலே குடியா இருக்கிறாங்க. எந்த நேரம் பார்த்தாலும். சனிக்கிழமையானா ராத்திரி 3 மணிக்கு தான் வர்றாங்க. ஞாயிற்றுக்கிழமை எழுப்பனா இழுத்து கொத்தி தூங்குறாங்க. கேட்டா அம்மா கோழி அடிச்சு குழம்பு வைங்கிறாங்க. இந்த வாரம் கோழி அடிக்க மாட்டேன். இந்த வாரம் கோழி அடிக்கிறோம் இல்லையோ, இந்த பசங்களை கோழி அடிக்கிற மாதிரி அடிச்சு சபைக்கு கொண்டுடுவாங்க சிஸ்டர். பிள்ளைங்களை நம்ம கடுமையா பேசி கொண்டுட்டு வர முடியாது. அன்பால தான் கொண்டு வர முடியும். நீங்க அன்பை காட்டுங்க, உங்க பிள்ளைங்க உங்க முன்னாடி தானா வருவாங்க. சரிங்க சிஸ்டர், நீங்க சொன்ன உடனே நான் ஒரே மணி நேரத்தில் மனம் திரும்பிட்டேன். அது போல எல்லா தாய்மார்களும் மனம் திரும்புவாங்க நான் விசுவாசிக்கிறேன்.